நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் போது உங்களை சுற்றி சில அடையாளங்கள் நடக்கும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்றதை நான் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது, என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கான வார்த்தை உங்களுக்கு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அடையாளமாக என்ன தெரியுமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத மாதிரி புதிய பிரச்சனையை டக்குன்னு ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரதர், என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான போராட்டங்களை நான் பார்த்ததே இல்லை, திடீர்னு எனக்கு புதுசாக வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு வளர்ச்சியை அடைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே விதமான ஆவிகள் சண்டை போடுறது கிடையாது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய உலகத்தில் வளர ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன்கிட்ட யுத்தம் பண்ணக்கூடிய அசுத்த ஆவிகளும் ஒரே லெவலில் இருக்கிறது கிடையாது. அப்போ என்ன பிரதர், ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஆவி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஆவியுமே பவர்ஃபுல் கிடையாது. இந்த சமயத்தில் வரக்கூடியது தான் டிசெப்டிவ் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவிகள். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய அசுத்த ஆவிகள் ட்ரை பண்ணும். இந்த சோதனை அவனுக்கு நான் கொடுத்து பார்த்தேன், இவன் அதில் விழ மாட்டான், அவன்கிட்ட அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, இவன் அடுத்த லெவலில் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். இதனுடைய வேலையே என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக ஒரு மனுஷன் ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கான், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கானா அவனை திசை திருப்புறது தான் இதனுடைய வேலையே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு 30 வயசு வரைக்கும் எந்த ஒரு அற்புதத்தை செஞ்சார், அசுத்தாவிகளை துரத்தினார் அப்படின்ட்டு இல்லை பாருங்க. அவரை ஆவிக்குரிய உலகத்தில் பயங்கரமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த உடனே இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் அவரை பின்தொடர்ந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எங்க அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவர் என் நேசகுமாரன் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுதுல. இது பார்க்கக்கூடிய உலகத்துல மட்டும் எல்லாரும் கேட்கல, ஆவிக்குரிய உலகத்துல சில பிசாசுகளும் இந்த வார்த்தையை கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு கிட்ட வருது. அடுத்த அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இயேசு கிட்ட வந்து இந்த கல்லுகள் அப்பமாகும்படி கட்டளையிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போனா இயேசுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அந்த வேலையிலிருந்து அவரை திசை திருப்புறதற்கு அது முயற்சி பண்ணுது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா சில ஆவிகள் அவங்க கிட்ட போராடி பார்க்குது, இல்லை இவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வஞ்சிக்கிற ஆவி அவனுடைய லைஃப்ல வருது. அவனை என்ன பண்ண நினைக்குதுன்னா திசை திருப்ப நினைக்குது. நீங்க நினைப்பீங்க, பிரதர் இந்த மாதிரியான போராட்டம் எனக்கு வந்ததே இல்லை பிரதர், இது புதுசா இருக்கு பிரதர், என்னை யாரோ வெறுக்கிறாங்க, என்ன வீட்டில் இருக்கிறவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா சவுல் தாவீதை வெறுக்கணுன்றதுக்கு பெரிய காரணம்லாம் கிடையாது. சவுல் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறான், ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கும்போது தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அது அவனை ராஜாவாக மாற்றும். ஏன் தாவீது சவுலை விட இன்னும் பெட்டராக இருப்பான்றதை இந்த ஆவிக்குரிய உலகம் பார்க்குது, பிசாசு பார்க்குது. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு யுத்தத்தை அந்த இடத்துல பண்ணுறான். இந்த தாவீதை எப்படியாவது நம்ம கொல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஆவிக்குரிய உலகத்துல பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமான ஆளுங்கிட்ட சண்டை போட மாட்டான். அவன் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் அவங்க கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, தானியேல் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா வந்து யுத்தம் பண்றான். அப்பனா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சாதாரண ஆள்கிட்ட இருந்து போய் அசாதாரணமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையிறான்றதுக்கான முக்கியமான அடையாளம் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். உங்க மேல ஆண்டவர் பெரிய பெரிய பர்பஸை கொண்டு வந்து வைக்கும்போது, பிரதர் நான் புது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க மேல பெரிய கிரேஸை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட பெரிய அனாயிண்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேல ஏதோ ஒரு வளர்ச்சி நடக்குது, அதை இந்த ஆவிக்குரிய உலகம் பார்க்குது. அதனால தான் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து இவனை நம்ம கீழே தள்ளணும், திசை திருப்பணும்னு நினைக்குது. இந்த ஆவிகளுடைய வேலை என்ன தெரியுமா? ஃபோக்கஸை திருப்புறது. அப்போ எப்படி தான் பிரதர் நான் இதில் ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒன்னே ஒன்று தான், நீங்கள் திசை திரும்பாமல் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நான் சண்டை போடுறது, எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, இதில் திசை திரும்பாமல் இருக்கிறது தான் ஜெயிக்கிறதே. அந்த யுத்தத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் ஜெயிக்கிறதே. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அது தெளிந்த புத்தி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான யுத்தத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு குழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழிக்குள்ளே போய் விழுந்து எப்படி எந்திரிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லை. அந்த குழிக்குள்ளே நான் போகாமல் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். விழித்திருக்கிறது தான் இங்கே ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார்ல, பயன்படுத்துங்க. தாவீது என்ன பண்ணலை அப்படின்னா, சவுலோட போய் யுத்தம் பண்ணலை. ஏன் அப்படின்னா, அது என்னுடைய வேலை கிடையாது, அவங்கிட்ட போய் சண்டை போடணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாதுன்னு அதிலிருந்து விலகி இருந்தான் பாருங்க. அதுவே அவனை ஜெயிக்க வச்சிருச்சு. அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது, சில யுத்தத்துக்குள்ள நம்ம போகாம இருக்கிறது தான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களை திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரியான வஞ்சிக்கிற ஆவிகள் வரும் பாருங்க. ஒரு மனுஷன் ஹையர் லெவல்ல போறானா, புதிய புதிய பிரச்சனை வருது பிரதர், புதிய புதிய பேட்டில் வருது பிரதர். இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கிறது தான் அவசியமா இருக்கு. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் பிரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கிறதற்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய லைஃப்பில் பிசாசான உண்டாக்கி செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஞானத்தை தருகிறபடியினால் நன்றி. இப்பொழுதே உங்களுக்கு நீர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறபடியினால் நன்றி. பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களை பலப்படுத்துகிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேசக்கூடிய எல்லா யூடியூப் மெசேஜில் இருக்கக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பார்க்குற டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் எப்போவுமே நம்ம பேசக்கூடிய லிங்க் எல்லாமே வந்துடும். அதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு என்ன அந்த கம்யூனிட்டியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னாலும் சேர்த்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம 1 மணி நேரம் மெசேஜஸ் ஃபுல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணி வந்திருக்குது. அது புதுசாக வேற ஒரு சேனலில் வரும். அதுக்கான லிங்க் வேணும்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அப்படி இந்த வார்த்தைக்கு நான் விதைக்கணும்னு விருப்பப்படுறேன் பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த வேர்டை நான் ஹானர் பண்ணுறேன், இந்த வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதன் வழியாக என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன்னா மந்த்லியும் நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னராகவும் மாறலாம். கீழே பார்க்குற டீட்டெயில்ஸை பயன்படுத்திக்கோங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.